செகண்ட் மேட்சா அரவங்குறிச்சி விசஸ் செந்துரை. இங்க அரவங்குறிச்சி டாஸ் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க. இங்க TN57 பேட்டிங். இங்க ரெண்டு பேத்துக்கு நல்ல பேட்ல இருக்கும். அதனை எதிர்கொள்ளும் பேட்ஸ்மேன் நான் செய்யல பிரவீன். 57 ஸ்டார்ட் பண்ண தினேஷ். ஃபர்ஸ்ட் ஓவர் குத்தி போட்ட பந்து சென்சிபிள் பிளே. இங்க கேப்ல தான் பிளேஸ் பண்ணிருக்காங்க. பவுண்டரி பேருமா இல்ல தடுத்துருவாங்களான்னு பாப்போம். அங்க ஃபீல்டிங் முழுமையாக 4 ஓட்டத்தினை பெற்றுள்ளது TN57. முதல் பாலே 4 அடிச்சு வெல்கம் பண்ணிருக்காங்க பவுலரை. செகண்ட் பால் குயிக்கா வந்துச்சு டாட் பால். மிக மிக ஒரு நேர்த்தியான பந்து வீச்சு. ரன் பெறும் வாய்ப்பில்லை. தேர்ட் பால் மிக மிக உயர தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6 ஓட்டத்தினை பெறுவான். ஆம், முழுமையாக 6 ஓட்டத்தினை பெற்றுள்ளது. குயிக் கார்டு வந்திருக்காங்க. 6 ஓட்டத்தினை அடித்த வாழ்த்துக்கள். ஃபோர்த் பால் குறுக்க போனாங்க. அங்க யாரான்னு பாப்போம். அங்க நல்ல ட்ரை. அங்க யாரு பேக் டு பேக் 2 எடுத்து வந்திருக்காங்க. பிரகா பேட்ல இருந்து வெல் பேட்டிங். பிரகா சிறந்த ஒரு பேட்ஸ்மேன். தமதமூர் நல்லா அந்த பிடிச்சாங்க. அங்க எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. வைட் குதிரைகள் மூலம் பால் ரீ கிளாசிக்கா இருந்துச்சு. அடிக்காடப்பட்ட பந்து பேர்மான் பாப்போம். 4 ஓட்டத்தினை பெறுமா. பால சிறந்த ஒரு களப்பணி. இரண்டாவது விரிவாக ஓடி லாஸ்ட் பால் மிக மிக உயர தூக்கி அடிக்கப்பட்ட பந்து அங்க 6 ஓட்டத்தினை பெறுமா. ஆம், முழுமையாக 6 ஓட்டத்தினை பெற்றுள்ளது. அடிக்காங்க. எந்த ஒரு விக்கெட் இழக்காம. TN57 முதல் ஓவர் முடிவு பெற்ற நிலையில் ஸ்டார்ட் பண்ண பால் அவரங்குறிச்சிக்காக. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கிங்ல பிரவீன் அந்த சைடே ஆனாங்க. அருமையாக ஆடப்பட்ட பந்து சிறந்ததொரு களப்பணி. சிங்கிள். இரண்டாவது தேர்ட் பால் செகண்ட் பால் போனாங்க. அங்க விக்கெட்கான சான்ஸான்னு பாப்போம். நல்ல ஸ்டாப் ஃபீல்டர் லைன்ல. இங்க 2 அளவு போடுவாங்க கண்டிப்பா. ஈஸி டூ. நல்ல பேக்கப் அங்க ஃபீல்டர். 2 ஓட்டம் மட்டும் நடுவர். தேர்ட் பால் ஏறி குறுக்க கொடுத்து மிக மிக உயர தூக்கி அடிக்கப்பட்ட பந்து அங்கு பவுண்டரி முழுமையாக நடுவர். ஃபோர்த் பால் குயிக்கா எடுத்தாங்க பேட்டை. அங்க யாரான்னு பாப்போம். ஆரி பிரகா ஒரு 5வது ஆரி இந்த இன்னிங்ஸ்ல. அந்த சைடே கட் பண்ணாங்க. பின்ன டேக் பண்ணுவானு பாப்போம். நல்ல டேக் நாங்க யங்ஸ்டர் விக்கெட். என்னடா அடி இந்த பிரகா தன்னோட விக்கெட் வெளிய போறாங்க. பேட்ஸ்மேன் புள்ளி வெட்டி சதீஷ். செகண்ட் லாஸ்ட் பால் நல்ல இருந்த பிடிச்சாங்க. டாட் பால். இந்த டாட் பால் இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க. கோ பால் 2 ஓவருமே எக்ஸ்பென்சிவா தான் போயிருக்கு. 2 ஓவர்கள் முடிய பெற்ற நிலையில் 40 ரன் அடிக்காங்க. ஒரு விக்கெட்ல இருந்து. TN57 தேர்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணி தினேஷ் தன்னோட செகண்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் வந்திருக்காங்க. 2 பேருமே கீப்பர் பேட்ஸ்மேன் ஸ்டைல்ல நிக்கிறாங்க. நல்ல ஸ்டாப் கீப்பர். டாட் பால் மிகவும் நேர்த்தியான ஒரு செகண்ட் பால் நிறுத்தி எடுத்தாங்க. ஃபீல்டர் சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. இங்க சிங்கிள். சிறந்தது ஒரு தேர்ட் பால் உயரே தூக்கி அடிக்கப்பட்ட பந்து வெளியே போறாங்க. கேட்ச் என்ற முறையில் வெளியேறுகிறார். விலைக்கு போட்ட பந்து நல்லா ஸ்டாப் பார்த்தா பால விட்டு ஸ்லிப் ஆயிருக்காங்க. ஃபீல்டர் மூலியமா ஒரு 2 ஓடி எடுத்திருக்காங்க. ஃபோர்த் பால் ரீ நல்ல ஒரு ஆக்கிங்ல இருந்தாங்க பவுலர் தினேஷ். நல்ல ஸ்டாப் சிங்கிள். சிறந்தது ஒரு களப்பணி. அங்கு விரைவா லாஸ்ட் மூவ் சென்சிபிள் பிளே. இங்க கீழே ஆனாங்க. நல்ல ஸ்டாப் சிங்கிள். தேர்ட் லாஸ்ட் பால் இது போட்ட பந்து இங்க ஸ்டிக்கிங் மேல வந்திருக்கு. டாட் பால். அருமையான ஒரு பந்து. இந்த ஓவர் கொடுத்திருக்காங்க தினேஷ். ஓவருக்கு 46 ரன் அடிக்காங்க. 2 விக்கெட்ல இருந்து. TN57 நல்ல ஒரு ஆக்கிங் லைன் ஃபில்டர் வச்சிருக்காங்க. அங்க நல்ல ஸ்டாப் சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள் போல் விக்கெட்டான்னு பாப்போம். நல்ல டேக்கன். நல்ல ஒரு ரன்னிங் கேட்சாங்க. விக்கெட். விக்கெட்
விக்கெட் என்ற முறையில் பேட்ஸ்மேனா சிக்ஸ் டேக்கிங் இல்ல சென்சிபிள் பிளே. இங்க ஃபீல்டரையும் தாண்டி இருக்கு. பவுண்டரி பேருமான்னு பார்ப்போம். பவுண்டரி போயிருக்கு. இங்க வந்த பாலே சேக் பேட்ல இருந்து வர பவுண்டரி. வெல் பேட்டிங் சேக். முழுமையாக 4 சிட்கான ட்ரை. இங்க பாடி அட்டாக். நல்ல ஸ்டாப். சிங்கிள். லாஸ்ட் மூர். அந்த சைடே நாங்க கேட்ச் எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். எப்பலாம் பிளேஸ் ஆயிருக்கு. பாலும் கட் ஆயிருக்கு. ஒன்னா ரெண்டான்னு பார்ப்போம். இங்க சிங்கிள். நெட்டி எடுத்தாங்க கவர்ஸ்ல. அங்க ஃபீல்டர் பால ஸ்டாப் பண்ணிருக்காங்க. பவுண்டரி தடுத்து போட்டுருக்காங்க ஃபீல்டர். ஆல்ரெடி 2 ஓடிட்டாங்க. ஈஸி 2. இந்த 2 இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க நந்தா. ஒரு பவுண்டரி. 4 ஓவருக்கு 57 ரன் ஆடி இருக்காங்க. 2 விக்கெட் இழந்து TN57. 4th ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண கோபால். அந்த சைடே ஆனாங்க ஃபீல்டர். நல்ல ஸ்டாப். சிறந்ததொரு களப்பணி. அங்கு விரைவாக ஓடி சுவிட்சிற்கான ட்ரை. அங்க ஏறினாங்க. சரியான மீட்ல பேட்ல படல. அருமையான எங்கேயோ பந்து வீச்சு. அங்கு ரன் பெறும் வாய்ப்பு இல்லை. நெத்தி எடுத்தாங்க கவர்ஸ்ல. அங்க ஃபீல்டர் தாண்டிருமான்னு பார்ப்போம். நல்ல ஸ்டாப். அங்க ஃபீல்டர் சிங்கிள். 4th பால். வெரைட்டி அடிச்சாங்க பாயிண்ட்ல. அங்க பவுண்டரி போயிரும் கண்டிப்பா. பவுண்டரி. பிரவீன் பேட்ல இருந்து வர பவுண்டரி ஆரம்பிச்சிருக்காங்க. 4 ஓட்டங்கள். வெல் பேட்டிங் பிரவீன். நல்ல லெந்த பிடிச்சாங்க. விக்கெட்கான சான்ஸ். விக்கெட்டான்னு பார்ப்போம். கேட்ச ட்ரை பண்ணல. ஒரு கேட்ச் எடுத்து பார்த்துருக்கலாம் கண்டிப்பா. ஈஸி 2. லாஸ்ட் ஒன் மோர். லாஸ்ட் பால். ஆஃப் ஸ்டம்ப தட்டி இருக்காங்க. விக்கெட். விக்கெட் வெளியே போகுது. வெல் பவுலிங் கோபால். இந்த விக்கெட்டோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க. ஃபைனல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண மச்சக்காலை. ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். குத்தி போட்ட பந்து கரெக்டா பனிஷ் பண்ணிருக்காங்களான்னு பார்ப்போம். பவுண்டரி பேருமான். பவுண்டரி. இங்க சேக் பேட்ல இருந்து வர 3வது பவுண்டரி. வெல் பேட்டிங் சேக். முழுமையான 4 செகண்ட் பால். குத்தி போட்ட பந்து இங்க பின்னாடியே உடச்சு போட்டுருக்காங்க. பவுண்டரி பேருமான்னு பார்ப்போம். ஃபாஸ்டா பால் டிராவல் ஆயிட்டு இருக்கு. அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. 4 ரன்களை பெறுமா? 2 ஓடிட்டாங்க. 3 ரன்கான ட்ரை. ஈஸி 3. தேர்ட் பால். போட்ட பந்து இங்க சென்சிபிள் பிளே. கீழே ஆனாங்க. நல்ல ஸ்டாப். ஃபீல்டர் சிங்கிள். விரைவாக ஓடி 4th பால். குறுக்க கொடுத்தாங்க. ஃபீல்டர் எப்பலாம் பிளேஸ் ஆயிருக்கு. பவுண்டரி பேருமான்னு பார்ப்போம். அங்க பவுண்டரி. இங்க சேக் பேட்ல இருந்து வர 4வது பவுண்டரி. வெல் பேட்டிங். வெல் பேட்டிங். மோர். அந்த சைடே அடிச்சாங்க. ஃபீல்டர் கேட்ச் எடுக்க முடியல. 2 புஷ் பண்ணாங்க. ஈஸி 2. சிறந்தது ஒரு களப்பணி. மோர். குத்தி போட்ட பந்து நெத்தி அங்க ஃபீல்டர் வச்சிருப்பாங்க கண்டிப்பா. நல்ல டேக்கன் தினேஷ். விக்கெட்டோட இந்த இன்னிங்ஸ் முடிக்கிறாங்க. முறையில் வெளியேறுகிறார். ஓவர் 79 ரன் ஆடி இருக்காங்க. இங்க 80 டார்கெட் அவரங்குறிச்சிக்கு. அவங்களோட பெஸ்ட் டீம் கூட சொல்லலாம். இது வரைக்கும் 6வது ஸ்கோர் ஆடி இருக்காங்க. 79 ஆடி இருக்காங்க 6 ஓவருக்கு. 80 டார்கெட் அவரங்குறிச்சிக்கு. நல்ல ஸ்கோர் தான் ஆடி இருக்காங்க. இங்க பவுலர்ஸ் 6 பேர் 4 பேர் என்ன பண்றாங்க பார்க்கலாம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கோபால் மற்றும் நந்தா. ஸ்டேக்கிங் இந்த கோபால் வந்து நந்தா. மயக்கனன். ஃபர்ஸ்ட் பால். நல்லா இருந்துச்சாங்க. சென்சிபிள் பிளே. அங்க ஃபீல்டரையும் தாண்டி இருக்க. பவுண்டரி பேருமான்னு பார்ப்போம். பவுண்டரி. அங்கே கோபால் பேட்ல வர பவுண்டரி. வெல் பேட்டிங் கோபால். ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி எடுத்து வந்து வார்ம் வெல்கம் பண்ணிருக்காங்க பவுலரை. செகண்ட் பால். அந்த சைடே ஆனாங்க கவர்ஸ்ல. இங்க பவுண்டரி பேருமான்னு பார்ப்போம். ஃபீல்டரையும் தாண்டி இருக்கு. பவுண்டரி. பேக் டு பேக் 2 பவுண்டரி எடுத்து வந்திருக்காங்க. கோபால். அங்கு முழுமையா ஊருக்கு போனாங்க. நல்ல லெந்து பிடிச்சாங்க. கண்ணன் டாட் பால். மிகவும் நேர்த்தியான ஒரு பந்து வீச்சு. 4th பால். கேரன்ஸ் குறுக்க போனாங்க. அங்க ஃபீல்டரையும் தாண்டி இருக்கு. நல்ல ட்ரை. அங்க ஃபீல்டர். பவுண்டரி. அங்கு முழுமையான 4 ஓட்டங்கள். ஓவர்ல சுவிட்சிற்கான ட்ரை கரெக்டான மீட்டும் இருந்திருக்கு. 6 பார்ப்போம். அங்க 6. இங்க
கோபால் பேட்ல இருந்து வர முதல் ஆறு இந்த முழுமையான ஓவர்ல 6 ஓட்டங்கள் 3-4 மற்றும் ஒரு 6 பதிவு பண்ணிருக்காங்க இந்த ஓவர்ல. வெல் பேட்டிங் கோபால். லாஸ்ட் ஒன் மோர், ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால். குறுக்க போனாங்க டாட் பால். இங்க டாட் பால் போட்டு முடிச்சிருக்காங்க இந்த ஓவரை மயக்கலன். 18 ரன் ஆடிருக்காங்க, எந்த ஒரு விக்கெட் இழக்காம அவரங்குறிச்சி. செகண்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண கார்த்தி. குத்தி போட்ட பந்து இங்க ஒயிட். அகலப்பந்து ஃபர்ஸ்ட் பால் ரீ நல்ல லென்த் பிடிச்சாங்க, குயிக்கா வந்துச்சு, இங்க வந்த வேத்துக்கு எடுத்தாங்க. நல்ல ஸ்டாப் கூட இங்க சிங்கிள். ஸ்ரீராம் செகண்ட் பால் குயிக்கா வந்துச்சு, நல்ல ஸ்டாப் செய்யணும். சிங்கிள். சிறந்ததொரு தேர்ட் பால் குத்துனதுல குயிக்கா இருந்துச்சு, இங்க இறங்கி போனாங்க பேட்ஸ்மேன். நல்ல ஸ்டாப். சிறந்ததொரு களப்பணி. சிங்கிள். அங்கு விரைவாக ஓடி ஸ்கூப் கான ட்ரை இங்க குயிக்கா வந்திருக்கு போட்டுட்டு. இங்க ஃபீல்டிங் மிஸ்டேக்னால இங்க ஒரு சிங்கிள். சிறந்ததொரு லாஸ்ட் 2 மோர். ஸ்விட்ச் இட் கான ட்ரை இங்க டாட் பால். செகண்ட் ஓவர் லாஸ்ட் பால். டாட் பால் போட்டு முடிச்சிருக்காங்க இந்த ஓவர். கார்த்தி வெல் பவுலிங். கார்த்தி எந்த ஒரு பெரிய ஸ்கோர் இல்லாம போட்டிருக்காங்க. எந்த ஒரு பெரிய ஸ்கோர் இல்லாம போடுறது 2 ஓவர்கள் முடிவெற்ற நிலையில் இந்த கிரவுண்ட்ல. விக்கெட் கேள்வி அணியின் மொத்த எண்ணிக்கை 23 ரன் ஆடிருக்காங்க, எந்த ஒரு விக்கெட் இழக்காம அவரங்குறிச்சி. பிரகா தூக்கி அடிக்கப்பட்ட பந்து முழுமையாக கோபால் இரண்டாவது ஆறு இந்த இன்னிங்ஸ்ல. செகண்ட் பால் சொல்லிட்டு குறுக்கா கொடுத்தாங்க, அங்க ஃபீல்டர் வச்சிருக்காங்க. நல்ல ஸ்டாப்னு பார்த்தா பால விட்டுருக்காங்க, பவுண்டரி. அவங்க முழுமையாக 4 ஓட்டங்களை பெறுகிறது. 4 பதிவு பண்ணிருக்காங்க குயிக்கா கோபால் இந்த ஓவர்ல. தேர்ட் பால் நல்ல ஒரு வேரியேஷன் டாட் பால். வெல் பவுலிங் பிரகா. மிகவும் ஃபோர்த் பால் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கேட்ச் ஆகுமா? நல்ல டேக்கனிங். இது வரைக்கும் நல்லா ஆடிக்கிட்டு கோபால் தன்னோட விக்கெட்ல இருந்து வெளியே போறாங்க. சிறந்த முறையில் கேட்ச் பிடித்த கண்ணன் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக எஜிருந்த மாதிரி இருந்துச்சு. இங்க டாட் பால். விக்கெட். தேர்ட் ஓவர் லாஸ்ட் பால். குறுக்க போனாங்க, பாக்ஸ்லயே போட்டாங்க. 33 ரன் ஆடி இருக்காங்க அவரங்குறிச்சி, 2 விக்கெட் இழந்து. கார்த்தி தன்னோட செகண்ட் ஓவர் குயிக்கா வந்து டாட் பால். வெல் பவுலிங். மிகவும் ஒரு நேர்த்தியான பால். குயிக்கா இருந்துச்சு டாட் பால். பேக் டு பேக் 2 பாலுமே நல்ல நேர்த்தியான பந்து வீச்சு. தேர்ட் பால் வேரியேஷன் வந்த சைடே எடுத்து விட்டாங்க. பவுண்டரி பேரு கண்டிப்பா முழுமையாக பவுண்டரி. 4 ஓட்டத்தினை முதல் பவுண்டரி. ஃபோர்த் பால் குத்து நடத்துல இருந்து குயிக்கா இருந்துச்சு, எம்பர்ஸ் கால் டாட் பால். மிகவும் ஒரு நேர்த்தியான பந்து. பெஸ்ட் கால் இங்கே ஒயிட். அகல பந்து உதிரியின் மூலம் ஒரு ஓட்டம். நல்ல ஒரு கட்டா இங்க டாட் பால். மீண்டும் நேர்த்தியான லாஸ்ட் 1 மோர். சென்சிபிள் பிளே இங்க கீழே ஆனாங்க, ஃபீல்டர் வச்சிருக்காங்க. பிரபா நல்ல ஸ்டாப். இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க. கார்த்திக் ஸ்டார்ட் 6. நல்ல இருந்து பிடிச்சாங்க, குயிக்கா இருந்துச்சு டாட் பால். செகண்ட் பால் குத்து நடத்துல குயிக்கா இருந்துச்சு டாட் பால். 2 பால் டாட் பால் மாத்திருக்காங்க. 6 ரன் பெறும் வாய்ப்பில்லை. தேர்ட் பால் ஸ்விட்ச்க்கான ட்ரை, அங்க சரியான மீட் இல்ல. மீண்டும் ஒரு அருமையான பந்து வீச்சு. சிங்கிள். ஃபோர்த் பால் குயிக்கா இருந்துச்சு டாட் பால். லாஸ்ட் 2 மோர். இந்த டாட் பாலோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க. 6. லாஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ஆனந்த். குயிக்கா இருந்துச்சு டாட் பால். பால் எடுத்தாங்க ஃபீல்டர் மயக்கனா நல்ல ஸ்டாப். அங்க ஒரு சிறந்த களப்பணி. தேர்ட் பால் நல்ல ஒரு கட்டா இங்க டாட் பால். மீண்டும் ஒரு அற்புதமான. ஃபோர்த் பால் நல்ல ஒரு வேரியேஷன் டாட் பால். பேக் டு பேக் அற்புதமான பந்து வீச்சு. லாஸ்ட் மோர் இறங்கி போனாங்க, பவுலரே ஸ்டாப் பண்ணிருக்காங்க. மீண்டும் ஒரு அற்புதமான பந்து வீச்சு. 57 செந்துரை வெல் பிளேட் பை அவரங்குறிச்சி.